ராணாவை உயிரோடு பார்த்திருந்த சர்வா அதைப் பற்றி சூர்யாவிடம் பேசுவதற்கு அதீத கோபத்துடன் அவன் வீட்டை அடைந்திருந்தான். சர்வாவின் கேள்விகளில் ஒன்றும் புரியாமல் விழித்த சூர்யாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அதில் கடுப்பான சர்வா அவனோடு சண்டையிட்டு அவன் கழுத்தை நெரிக்க முயன்று இறுதியில் சூர்யாவின் ஆட்கள் சர்வாவை அடிக்கச் செல்ல சூர்யா தடுத்திருந்தான். இவன் உங்களையே அடிக்க வந்துட்டான், இவனை சும்மா விடக்கூடாது என்று அதில் ஒருவன் கூற, வாய மூடு, யாராவது அவன் மேல கைய வெச்சிங்க அவ்வளவுதான் என்று கோபமாக கத்தினான் சூர்யா. அதில் அவனது ஆட்கள் பயந்து போய் அவனை பார்த்தனர். எந்த வேலைக்காக பணம் கொடுத்து அவர்களையெல்லாம் வைத்திருக்கிறானோ அந்த வேலையை செய்யக்கூடாது என்று கூறியதில் புரியாமல் விழித்தனர். சர்வாவின் முகத்தை பார்த்த சூர்யா, அவனை விடுங்கன்னு சொல்றேன்ல, கேக்குதா இல்லையா என்று சொன்னவன் மெல்ல எழுந்து சர்வா அருகில் சென்றான். பாஸ், இவனை விட்டா மறுபடியும் உங்ககிட்ட சண்டைக்கு வருவான், இவனை விட முடியாது என்று அதில் அடியாள் ஒருவன் கூற, ஏய் சொல்லிட்டே இருக்கேன், என்ன எல்லாரும் மாறி மாறி இதையே சொல்லிட்டு இருக்கீங்க என்று கத்திய சூர்யா அந்த அடியாளை ஓங்கி அறைந்தான். நான் சொல்றது கேக்குதா இல்லையா, அவனை விடுங்க, எவ்வளோ தைரியம் இருந்தா டைகர் மேல கை வைப்பீங்க என்று தன் அடியாட்களின் கைகளையெல்லாம் தட்டிவிட, டைகர் என்ற பெயரை கேட்டு அனைவரும் அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதில் ஒருவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, பாஸ், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க டைகர்னா சொன்னீங்க என்று தன் காதில் கேட்டதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் அவன் கேட்க, சர்வாவை மொத்தமாக அவர்களிடமிருந்து விலக்கிய சூர்யா அனைவரையும் முறைத்துப் பார்த்தான். அந்த பார்வையிலேயே சர்வாதான் டைகர் என்பது அவனது ஆட்களுக்கு புரிந்துவிட, அடுத்த நொடி சர்வா காலடியில் விழுந்தவர்கள், டைகர் டைகர் எங்களை மன்னிச்சிடுங்க என்று கெஞ்ச ஆரம்பித்திருந்தனர். கோபத்தில் இருந்த சர்வா எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்க, திடீரென அனைவர் முன்னிலையிலும் தான் டைகர் என்று சூர்யா கூறுவான் என்பதை எதிர்பார்க்காமல் அதிர்ந்தான். அதுவும் வெகு சாதாரணமாக தன் அடையாளத்தை வெளியில் கூறிய சூர்யாவை லேசான சந்தேகத்தோடு பார்த்தான் சர்வா. இருந்தும், என்ன கொல்லணும்னு நினைச்சிருந்தா இவனுங்களை வச்சு என்ன அடிச்சிருக்கலாம், ஒருவேளை இதெல்லாம் தெரியாம தான் பண்றானோ என்று ஒரு சின்ன யோசனை சர்வாவின் மனதிற்குள் வந்து போனது. சர்வா அமைதியாகவே இருக்க தனது ஆட்களையெல்லாம் அங்கிருந்து செல்லும்படி சைகை செய்தான் சூர்யா. அவர்களும் அங்கிருந்து மெல்ல நகர்ந்து விட்டனர். சர்வா குழப்பத்தில் இருந்தான். நிஜமாகவே சூர்யாவுக்கு ராணாவை பற்றி தெரியவில்லையா, இல்லை தன்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறானா என்பதை சர்வாவால் கணிக்கவே முடியவில்லை. எதை வேண்டுமானாலும் நம்பலாம், ராணாவின் வம்சத்தை நம்பக்கூடாது என்று அவன் மூளை அலாரம் அடிப்பது போல சொல்லிக்கொண்டே இருக்க, அவன் அருகில் வந்து கையை பிடித்த சூர்யா, சர்வா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. என் அப்பா நிஜமாவே இறந்து போயிட்டாரு, அவர் இறந்து 18 வருஷம் ஆகுது என்று பொறுமையாக கூறினான். உடனே அவன் கையை தட்டிவிட்ட சர்வா மீண்டும் அவன் சட்டையை பிடித்து முறைத்தவன், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு மறந்து போச்சா? என்னோட ஐடென்டிட்டியை வெளியே சொல்லக்கூடாதுன்னு உன்கிட்ட எவ்வளோ தடவை படிச்சு சொன்னேன். எதுக்காக எல்லார் முன்னாடியும் நான் யாருன்னு சொன்னேன்? இந்த ஒரு விஷயத்திலேயே என்னோட வார்த்தையை காப்பாத்தாத நீ உண்மையை சொல்றேன்னு சொன்னா நான் நம்பணுமா என்று கத்திட, சூர்யாவிற்கு அதன் பின்னரே தான் செய்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று புரிந்ததில் அதே போல அமைதியாகவே சர்வாவை பார்த்தவன் முட்டி போட்டு அவன் முன்னால் அமர்ந்தான். சர்வா இதை சிறிதும் எதிர்பார்க்காமல் அதிர்ந்து அவனை பார்க்க, சின்ன வயசுல நமக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருந்தது உண்மைதான், பெருசானா எல்லாம் சரியா போயிடும், நாம நல்ல நண்பர்களா இருப்போன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த விரிசல் ரொம்ப பெருசாயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க கூட பிடிக்காத அளவுக்கு நாம மாறிட்டோம். ஆனா நாம இப்படி இருக்கிறதுக்காக பிறக்கல, நாம எப்படியெல்லாம் வாழணும்னு சின்ன வயசுல எல்லாரும் கனவு கண்டாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா என்று உடைந்து போன குரலில் கேட்ட சூர்யா பிறகு பெருமூச்சுடன், என்னால இப்ப வரைக்கும் ஏன் அப்பாதான் உன் அப்பாவை கொன்னார்னு நீ சொல்றத நம்பவே முடியல. உனக்காக வேணும்னா அதை நம்ப நான் முயற்சி பண்ணலாம், ஆனா என்ற அந்த வாக்கியத்தை அவன் முடிப்பதற்குள்ளேயே, ஏய், உன் அப்பாதான் என் அப்பாவை கொன்னது, நீ நம்பினாலும் நம்பலேனாலும் அதுதான் உண்மை. நீ இப்படி பேசுறதால அந்த உண்மை பொய்யாகிடாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ என பட்டென கூறினான் சர்வா. மீண்டும் ஒருமுறை இந்த விஷயத்தில் சூர்யாவிற்கு சந்தேகமே வரக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறிய சர்வாவிற்கு சூர்யாவை அடிக்க கைகள் பரபரத்தது. இருந்தும் தன்னை அடக்கிக் கொண்டு அமைதியாக நின்றான். சரி சர்வா, நிஜமாவே நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ சொல்றேங்கிற ஒரே காரணத்துக்காக அதை நம்ப நான் தயாரா இருக்கேன்
என்று மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை மாற்றி மாற்றி சூர்யா பேசிக் கொண்டிருக்க சர்வாவிற்கு கோபம் எல்லையை கடந்தது. முகத்தை வேறு பக்கம் திருப்பி தலையை கோதிக்கொண்டவன் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டிருந்தான். சர்வாவின் செயல்களை பார்த்த சூர்யா, நான் சொல்ற எதையுமே நீ நம்ப தயாரா இல்லையா? சர்வா, அன்னிக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் என்று எழுந்து நின்ற சூர்யா, என் அப்பா ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனாரு. ஒரு நாள் நைட் உன்னோட அப்பாவும் என் அப்பாவும் இறந்துட்டுதான் நியூஸ் வந்தது. உங்க அப்பாவை யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடுமோன்னு பயந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டாங்க. உன் அப்பா சாதாரண ஆள் கிடையாது, அவர் டைகர். அவரை யாரோ இப்படி கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்சா அதை சுத்தி இருக்கிறவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா அப்ப யாருக்குமே உங்க அப்பாவை நீ சொல்ற மாதிரி ஏன் அப்பாதான் கொன்னார்னு தெரியவே தெரியாது. அவருக்கு என்ன ஆச்சு, அவர் ஏன் அப்படி ஒரு காரியத்தை பண்ணார்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல என்று பேசிக்கொண்டு சென்ற சூர்யா ஒரு நொடி இடைவேளை விட்டு, ஆனா உன் வாழ்க்கையை இப்படி ஆக்குனவங்களை கண்டுபிடிக்கணும்னு நிஜமாவே நானும் முயற்சி பண்ணேன். நான் சொல்றத நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னோட இடத்துல நான் இருந்தாலும் இது எதையும் நம்ப மாட்டேன். ஆனா இதுதான் உண்மை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ என்னை இப்படியெல்லாம் தப்பா நினைக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு என்று பேசிக்கொண்டே சென்ற சூர்யாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் சர்வா. அவன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்கும் முகம் காட்டும் பாவனைகளுக்கும் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள சர்வா முயன்றான். ஆனால் சூர்யாவின் கண்களில் உண்மையைத் தவிர வேறு எதுவும் இல்லை. அவ்வளவு எளிதில் ஏமாறக்கூடியவன் சர்வாவும் இல்லை. இருந்தும் இது அவன் அப்பா ராஜன் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால்தான் சர்வாவிற்குள் இத்தனை தடுமாற்றம். நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ என்ன முடிவெடுத்தாலும் அது உன்னோட விருப்பம் என்று சூர்யா அத்தோடு அமைதியாகிவிட, அப்படின்னா உன் அப்பா எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே என்று மீண்டும் தன்னுடைய பழைய கேள்விகளில் வந்து நின்றான் சர்வா. எனக்கு தெரியாதுன்னு யார் சொன்னா? எனக்கு நல்லா தெரியும். அவர் எப்பவோ மேல போயிட்டாரு என்று கைகளை உயர்த்தி காண்பித்த சூர்யா, இந்த கையால தான் அவருக்கு கொள்ளி வச்சேன். இதுக்கு மேல என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்றான் இறுதியாக. அதைக் கேட்டதும் சர்வாவிற்குள் மீண்டும் பல குழப்பங்கள். ஹோட்டலில் நடந்த அனைத்தையும் மீண்டும் நினைவு கூர்ந்து யோசிக்க ஆரம்பித்தான். அங்கு நடந்த எதையாவது தான் சரியாக கவனிக்கவில்லையா? எதையாவது தான் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோமா? தன் கண்களே தன்னிடம் பொய் கூறுகிறதா? தான் பார்த்தது ராணாவேதானா, இல்லை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று சர்வாவின் மனம் கேள்விகளால் நிறைந்து போக பதில் கண்டுபிடிக்கத்தான் அவனால் முடியவில்லை. சர்வா அப்படியே நின்று கொண்டிருக்க, நீ என்கிட்ட இப்படி நடந்துகிட்டது, என்ன அடிச்சது, இதுக்கெல்லாம் எனக்கு உன் மேல கோபம் வருதுதான். ஆனா அதுக்காக எப்பவும் உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் கூட உனக்கு துணையாத்தான் நான் இருப்பேன். ஆனா என்று பேசிக்கொண்டே வந்த சூர்யா பாதியில் நிறுத்தி தொண்டையை செருமிக் கொண்டவன், இவ்வளவு தூரம் நான் சொன்னதுக்கு அப்புறமும் உன்னால என்ன நம்ப முடியல. என் மேல உனக்கு சந்தேகம் இருக்குன்னா என்ன கொன்னுடு. உன் கையாலேயே செத்து போறது எனக்கு சந்தோஷம்தான். அப்படியாவது என் அப்பா செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரட்டும். தயவு செஞ்சு யோசிக்காம என்ன கொன்னுடு என்று கத்திய சூர்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அழுது கொண்டே, நீ என்ன பண்ணாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சர்வா. நான் சந்தோஷமா செத்து போக தயாரா இருக்கேன். நான் டைகரோட ஆள். டைகர் கையால நான் செத்தேன்னு வெளியில தெரிஞ்சா எனக்கு அது பெருமைதான். என் அப்பா செஞ்ச தப்ப சரி பண்ண நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன கொன்னுடு என்று மீண்டும் மீண்டும் அழுகுரலில் அவன் அதையே பேச, அமைதியாக அவன் பேசுவதை கேட்டானே தவிர சர்வா வாயே திறக்கவில்லை. என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான் சர்வா. அதே நேரம் தனக்குள் எழும் உணர்ச்சி பேரலையை கட்டுப்படுத்த முயன்று கொண்டு இருந்தான் சூர்யா. இவ்வளவு பேசிய பிறகும் இன்னும் கூட அவன் மனதிற்குள் இருக்கும் பாரங்கள் குறைந்திருக்கவில்லை. இத்தனை நாட்களாக உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்திருந்த அனைத்து வேதனைகளையும் கொட்டிவிட நினைத்த சூர்யா, உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னிக்கு நீ என்ன சொன்னேன்னு? நான் உன்னோட பணத்துல ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நீ சொன்னா நான் ஒத்துக்கிறேன். நான் உன்னோட பணத்துல தான் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன். அதனால தான் என்னவோ என்னோட சாவு ரொம்ப சீக்கிரமே வந்துருச்சு. அதை ஏத்துக்கவும் நான் தயாராகிட்டேன். உண்மைய சொல்லணும்னா இப்ப எனக்கு வாழறதுக்கு எந்த ரீசனும் இல்ல. அதனால செத்து போறது கூட பெட்டர் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ நினைக்கிற மாதிரி ஏன் அப்பா உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. அவர் சத்தியமா இறந்துட்டாரு. அவரோட டெட் பாடியை நான் 2 கண்ணால பார்த்தேன்.
இந்த கையால தான் தொட்டேன். என்னதான் ஆக்சிடென்ட்ல அவரோட பாடி எரிஞ்சு போய் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறி இருந்தாலும் என்னால என் அப்பாவை கண்டுபிடிக்க முடியாதா? என்னால அவரை உணர முடியாதா? இன்னமும் உனக்கு சந்தேகம் இருக்கா என்று சூர்யா இறுதியாக கேள்வியுடன் நிறுத்த பெருமூச்சோடு முகத்தை வெறிகொண்டு தேய்க்க ஆரம்பித்தான் சர்வா. அவனால் தனது எண்ணங்களை மாற்றிக்கொள்ளவும் முடியவில்லை. கண்முன்னால் இருக்கும் நிஜத்தை மறுக்கவும் முடியவில்லை. ஒருவேளை தான் தவறாக யாரையோ பார்த்து விட்டோமா என்று இறுதியாக சிந்திக்க ஆரம்பித்திருந்தான். காரணம், ராணா உயிரோடு இருப்பதற்கு சர்வாவிடம் எந்த சாட்சிகளும் இல்லை. பிறகு மெல்லமாக சூர்யாவின் பக்கம் திரும்பினான் சர்வா. அவன் முகத்தை பார்க்கும் பொழுது அவனை நம்பிவிடு, சந்தேகப்படாதே என்று சர்வாவின் மனம் சத்தம் போட்டு கூறுவது போல அவன் காதுகளுக்குள் கேட்டது. எப்படி கருடனுடன் இருந்தாலும் லட்சுமணன் தனக்கு உண்மையாக இருப்பான் என தன் உள்ளுணர்வை சர்வா நம்பினாலும் அதே போல இன்று சூர்யாவையும் அதே உள்ளுணர்வுதான் நம்பச் சொன்னது. அதில் மெல்ல சர்வாவே சூர்யாவின் அருகில் சென்று அவன் தோள்பட்டையை அழுத்தமாக பற்றியவன் அதன் வழியே தனது உணர்ச்சிகளை சூர்யாவிற்கு கடத்த எண்ணினான். இப்பவாவது என்ன நம்பறியா என்று சூர்யா ஏக்கமாக அவனிடம் கேட்க, அதற்கு விரக்தியாக சிரித்த சர்வா, நீ நினைக்கிற மாதிரி உன்னை கொல்லணும்னு எனக்கு ஆசை இல்லை. ஆனா அதே நேரம் உன்னை முழுசா நம்பவும் ஏதோ ஒன்னு தடுக்குது. இதை இப்போதைக்கு இப்படியே விட்டுடு. நீ எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுற வழியை மட்டும் பாரு. நான் கிளம்புறேன் என்று கூறிய சர்வா அதற்கு மேல் சூர்யாவின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் நேராக தனது காரை நோக்கி வந்தான். ஏற்கனவே உடல் சோர்ந்து போய் இருந்தவன் இப்போது மீண்டும் சூர்யாவோடு நடந்த உரையாடல்களில் இன்னும் சோர்ந்து முகம் வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. முகத்தை துடைத்துக்கொண்டு காருக்குள் ஏறி அமர்ந்த சர்வா சில நொடிகள் அமைதியாக டேஷ்போர்ட் மீது தலையை சாய்த்தான். இப்போது வரை அவன் அப்பாவின் கொலைக்குப் பின்னாலிருக்கும் மர்மங்களையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தனது அலுவலகத்தில் இருக்கும் உளவாளியையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுவே அவன் மண்டையை குடைய, டெலிவரி பாயா கூட நிம்மதியா இருந்திடலாம், டைகரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று தனக்குள்ளேயே சொல்லி சிரித்துக் கொண்டவன் அங்கிருந்து கிளம்பினான். சரியாக அப்போது சர்வாவின் போனுக்கு லட்சுமணனிடமிருந்து மெசேஜ் வந்தது. அதை எடுத்து படித்ததும் சர்வாவின் முகத்தில் லேசான புன்னகை. அதில் உடனே விக்டருக்கு போன் செய்ய, சொல்லுங்க பாஸ் என்று உற்சாக குரலில் எடுத்ததும் கேட்ட விக்டர், உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் இருக்கு, நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினைச்சேன் என்று சொல்லி முடிக்க, குட், நாளைக்கு ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு மேல மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் சேர்ந்து போய் லட்சுமணனை மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லு என்று சர்வா அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே போக, ஓகே பாஸ், ஓகே பாஸ் என்று கேட்டுக்கொண்டான் விக்டர். பின் அழைப்பை துண்டித்த சர்வாவை சோர்வும் பசியும் வாட்டி எடுத்தது. அதில் நேராக வண்டியை வேதிகாவின் வீட்டை நோக்கி செலுத்தினான். அங்கு அவனுக்கு சாப்பாடு கிடைப்பது சந்தேகம் என்றாலும் உறங்கவாவது செய்யலாம் என்ற எண்ணத்தில் கிளம்பி வந்தான் சர்வா. சர்வா கண்ணால் பார்த்த காட்சிகள் பொய்யா? சூர்யா சர்வாவிடம் உண்மையாக இருக்கிறானா? இல்லை, இவை அனைத்தும் நடிப்பா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.